இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 1/2 கேஜில பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவரில தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டில் ஹார்ட்ட பூரா எப்படி மெல்ட் பண்ணி போர் பண்ண போறோன்ற ஒரு வித்தைய தான் உங்களுக்கு காமிக்க போறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டார்க் சாக்லேட் எடுத்திருக்கிறேன். நீங்க வந்து மில்க் சாக்லேட் கூட எடுத்திருக்கலாம். எல்லாரும் நார்மலா டபுள் பாயிலிங் மெத்தட்ல தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம புதுசா வித்த காமிக்க போறோம். அதாவது டைரக்ட்டா ஃப்ளேம்ல வச்சு நம்ம மெல்ட் பண்ண போறோம். சாக்லேட் ஆனங்க எப்படி வச்சாலும் மெல்ட் ஆகும். நம்ம வந்து அந்த ஹீட்ட மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். அந்த மாரி அந்த அடுப்புல வைக்காம கொஞ்சம் தூக்குனாப்புல பிடிச்சி வச்சு நம்ம மெல்ட் பண்ணணும். அப்படின்னா தான் கரெக்டாக மெல்ட் ஆகும். அடுப்பு கிட்ட வச்சோன்னா சாக்லேட் அடி பிடிச்சி கருகி போயிடும். இந்த சாக்லேட்லாம் மெல்ட் பண்ண தெரியாத அந்த ஆதி காலத்தில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் பண்ணுவேன். ஆனால் அந்த சாக்லேட் மெல்ட்டே ஆகாது. ஒருவேளை தண்ணி ஊற்றினா மெல்ட் ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெத்தடாக ட்ரை பண்ணேன். சில சமயம் பாலெல்லாம் ஊற்றி ட்ரை பண்ணியிருக்கேன். சாக்லேட் திரிஞ்ச மாதிரி ஆயிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறையாவே தெளிஞ்சாச்சு, பட்டு தெளிஞ்சிருக்கிறோம். அதனால் அந்த மிஸ்டேக்லாம் நம்ம இனிமேல் பண்ண மாட்டோம். இப்போ வந்துட்டு சூப்பராகவே எல்லாமே நம்மளுக்கு வந்துடுது. என்னம்மா நீ சாக்லேட் கண்ணாச்சா ஒவ்வொரு நேரம் ஸ்பூனில் ஊற்றிட்டு இருக்க, ஒரு நேரம் ஐஸ் ஸ்டிக்கில் ஊற்றிட்டு இருக்க, ஒரு நேரம் குச்சி வச்செல்லாம் ஊற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த நேரத்தில் எது வந்து நம்மளுக்கு கையில் அவைலபிளாக இருக்குதோ அதனால் அதை வச்சே நான் வந்துட்டு ட்ரிப்பிங் ஊற்றிடுவேன். எதை வச்சு பண்ணாலும் நீட்டாக தெளிவாக பண்ணணும். வீடியோவில் வந்து ஓட்டி விட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஆனால் இது வந்து நான் ரொம்ப நேரம் எடுத்துப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக்கில் ட்ரிப்பிங் ரவுண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இருக்கிற சாக்லேட்டை வச்சுட்டு நம்ம மேலே சாக்லேட் ஃபுல்லாக கோட் பண்ணணும். இந்த சாக்லேட் பத்தாதனால நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வேறு ஒரு சாக்லேட் போட்டு மறுபடியும் சாக்லேட் கண்ணாச்சி ரெடி பண்ணி அதை வந்து கோட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக அன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு கேக்காக மட்டும் நம்ம சாக்லேட் கண்ணாச்சி ரெடி பண்ணலை. 2 கேக் ஆர்டர் இருந்தனால அதுக்கும் சேர்த்து தான் நம்ம ரெடி பண்ணணும். மிச்சம் மீதி க்ரீமு சாக்லேட் கண்ணாச்சி இதெல்லாம் நீங்கள் தானே வயலில் போட்டுப்பீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதான் கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி பண்ணிகிட்டு இருக்கிறனால நம்மளுக்கு அதை பார்க்குறதுக்கே சலிப்பாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சொல்லவே வேண்டாம். அதனால் என்ன பண்ணுவேன்னா மிச்சம் இது க்ரீமு சாக்லேட் கண்ணாச்சி எல்லாம் இருந்தேன்னா சிங்கில் கொட்டி கழுவி விட்டுருவேங்க. ஃப்ரிட்ஜில் வந்துட்டு நான் என்றைக்குமே இதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணவே மாட்டேன். அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி பண்ணனாலும் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த பொழப்பு தேவையில்லை. நம்ம கஸ்டமருக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம். ஏன்னா நம்மளையே நம்பி வந்துட்டு கேக் வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தரமான கேக்காக தான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா செட்டான சாக்லேட்லாம் வந்துட்டு டீமோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஹார்டின் சாக்லேட் வந்துட்டு நம்ம இஷ்டப்படி வைக்கல, கஸ்டமரோட வேண்டுகோளுக்கு இணங்க தான் நம்ம இந்த டெக்கரேஷன் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதர் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ளவங்க நம்ம கேக்கை வந்து சாப்பிட முடியலையேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். அவங்களுக்குலாம் நான் ஒரு ஐட்டம் வச்சிருக்கிறேன். அதான் வந்து ப்ரௌனி வந்துட்டு நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்குமே வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒருவேளை விருதுநகர் அண்ட் சிவகாசி சரௌண்டிங்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம்மேடு தீம் பேஸ்டு கேக்ஸ்லாம் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதோட பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ப்ரௌனிஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பாய்.